ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மும்பை ஃப்ளாவிஸ் டைரியின் அன்பு வணக்கம். இப்போ கிறிஸ்மஸ் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் நியூ இயருக்காக வெயிட்டிங். நியூ இயருக்கு என்ன ஸ்பெஷல் பண்ணலாம்? நியூ இயருக்கு ஆல்ரெடி நம்ம வீடியோவில் ஸ்வீட்டு கேக்குன்ட்டு நிறைய வெரைட்டி போட்டாச்சு. இப்போ நம்ம நியூ இயருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபிஷ் பிரியாணி தாங்க நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அதாவது வஞ்சிர மீன் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், நான் சூப்பர் லொக்கேஷன்லேருந்து இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறேன். கேரளா லொக்கேஷனில் வந்து நான் கிறிஸ்மஸ் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் மக்களே. உங்களுக்கு சீக்கிரமாக கேரளா வீடியோஸ் vlogs வந்துக்கிட்டு இருக்குது. நீங்களும் பார்த்து அடுத்தடுத்த வீடியோவில் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ ஃபிஷ் பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற செய்முறையை பார்த்துட்டு வந்துடலாம். கண்டிப்பாக நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபிஷ் பிரியாணிக்கு தேவையான பொருள் வஞ்சிர மீன் நான் வந்து 1.5 கிலோ எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மீனுக்கு மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன், வத்தல் பொடி எடுத்துருக்கிறேன். வத்தல் பொடி வந்து 2லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். மிளகு தூள் வந்து 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உப்பு தேவையான அளவு. நம்ம மீனை வந்து நல்லா ஊற வைக்க போகிறோம். ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம வந்துட்டு ஊற வைக்க போகிறோம். இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் நான் போட்டிருக்கிறேன். இதுக்கு மாவு எதுவும் சேர்க்க வந்துட்டு தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு இது பிரியாணி பண்ணுறதுக்குனால எதுவுமே அவசியம் கிடையாது. இந்த மசாலைகள் மட்டும் போதும். லெமன் ஜூஸ் வந்துட்டு நான் 1 டீஸ்பூன் போட்டிருந்தேன். அது வீடியோவில் எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வந்து மசாலா ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம மீன் 1.5 கிலோ மீனை வந்துட்டு இதில் ஊற வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நான் ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷமாவது நீங்கள் வந்துட்டு ஊற வச்சுருங்க. இப்போ நான் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் வந்து 1.5 கிலோ எடுத்துருக்கிறேன். 1 கிலோவிலேருந்து 2 கிலோ அரிசி வரைக்கும் நீங்கள் வந்துட்டு சேர்த்துக்கிடலாம் இந்த மீனுக்கு. இப்போ நான் வந்துட்டு 3 ஆனியன் வந்துட்டு வெட்டி வச்சுருக்கிறேன். இதில் வந்து பாதி நம்ம எடுத்து நல்ல கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் இந்த ஆனியனை பொரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கிறேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் பிரியாணிக்கு. இப்படி நீங்கள் ஃப்ரை பண்ண ஆனியன் போடும்போது பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரிசி வந்து வேக வச்சிடலாம். ஊற வச்ச அரிசியை வந்துட்டு நம்ம வேக வச்சு வடித்து எடுத்துடலாம். நான் வந்து 2 ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் ஒரு ஸ்டார் போட்டிருக்கிறேன், ஒரு பேலீஃப் போட்டிருக்கிறேன், கொஞ்சமாக மிளகு போட்டிருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அந்த டைமில் நம்ம வந்துட்டு மீனை வந்து பொரித்து எடுத்துக்கலாம். மீன் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற எல்லா மீனும் நம்ம இந்த மாதிரி ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேண்டாம். லேசாக ஃப்ரை பண்ணாலே போதும். 2 பக்கம் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் திருப்பி போட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம தம் போடும்போது இந்த மீன் வந்து நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், அந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ஊற வச்ச அரிசியை வந்துட்டு போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ரைஸுக்கு வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து நம்ம விருப்பம்தான். நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எதுக்கு அப்படின்னா அந்த அரிசி வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். அரிசி நல்லா வேகட்டும். இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டு வேக வச்சுருங்க. ரொம்ப ஓவராக வேகக்கூடாது. நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு இங்கே பாருங்கள், இப்போ அரிசி வெந்துருச்சு பாருங்கள். இப்படி உடையணும். இப்படி நம்ம கையில் எடுக்கும்போது 2 துண்டாக போகணும். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பிரியாணி வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே ஒவ்வொன்றும் போட்டிருக்கிறேன். நம்ம மீதம் வச்சுருந்த ஆனியனையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஆனியன் வந்து ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள், ஹையில் வைக்காதீங்க, சீக்கிரமாக கருகிடும். இப்போ ஆனியனுக்கு தேவையான உப்பு வந்து நான் 2-3 பார்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. மீதம் இருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் இதில் சேர்த்துருக்குறேன் ஃபிஷ் பிரியாணிக்கு. அப்போ தான் நல்ல ஃப்ளேவர் நமக்கு கொடுக்கும். ஏற்கனவே நான் ஃபிஷ்லையும் சேர்த்துருந்தேன். அதனால் மொத்தமாக நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். 2 தக்காளி, சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா புதினா இலை,
மல்லி இலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ மசாலைகள் சேர்த்துக்கலாம். ரெட் சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், கொரியண்டர் பவுடர் 2 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன், டர்மரிக் பவுடர் 1/4 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு இந்த பொருட்களெல்லாம் கீழே போட்டிருக்கிறேன், அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் ரெண்டையுமே நான் சொல்லிகிட்டே இருக்கிறேன், மாற்றி மாற்றி. கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நீங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். தயிர் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்குறேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் பாதி இதில் போட்டுடலாம். பாதி இந்த மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மசாலா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஆயில் எல்லாம் அப்படியே வெளியில் வந்துடுச்சு. இப்போ இந்த மசாலாவில் பாதி மசாலாவை நம்ம தனியாக எடுத்துடலாம். எதுக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கிற ரைஸை நம்ம இந்த மசாலாவில் போட்டு ஒரு 2 லேயர் செட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடியான ரைஸை இந்த மசாலா மேலே போட்டுடலாம். ஒரு இது ஃபஸ்ட்டு லேயர் இப்படி போட்டுடலாம். ஆனால் மீன் நான் இப்போ அந்த ஃபஸ்ட் லேயரில் போட போகிறதில்ல. மீன் சீக்கிரமாக உடஞ்சிரும். அதனால நம்ம மேலே செகண்ட் லேயரில் தான் போட போகிறோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன் போட்டுக்கலாம். நீங்கள் பாருங்கள், ஃப்ரை பண்ணி மீனெல்லாம் ரெடியாக இருக்குது. கொஞ்சமாக புதினா இலை, மல்லி இலை அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் எல்லா பக்கமும். அப்புறமாட்டி காஜு, அதாங்க முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை நான் நெய்யில் பொரித்து வச்சுருக்கிறேன். இதே நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் இந்த மீன் வறுத்த எண்ணெய் 1-2 ஸ்பூன் அப்படியே ஊற்றிடலாம். நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், நல்ல கலர் கிடைக்கும் நம்ம பிரியாணிக்கு. இப்போ மீதம் இருக்கிற ரைஸை அப்படியே மேலே போட்டு விட்டுறலாம். போட்டுட்டு நம்ம இதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, அந்த மசாலாவை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். இதே நம்ம சிக்கன் பிரியாணினா நம்ம ஒவ்வொரு லேயரில் நம்ம சிக்கன் போடலாம். ஆனால் ஃபிஷ் சீக்கிரமாக உடையிறதுனால நான் இப்படி உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம ஃபிஷ் எல்லாமே எடுத்து வச்சிடலாம். எல்லா ஃபிஷ் எடுத்து வச்சாச்சு. இப்போ ஃப்ரை பண்ண ஆனியன் மீதம் இருந்த ஆனியன் போட்டிருக்கிறேன். இப்போ மீதம் இருந்த முந்திரி பருப்பு, திராட்சை, அப்புறம் புதினா, மல்லி இலை எல்லாமே போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். நான் கீழே ஸ்டவ் மேலே ஒரு தோசைக்கல் வச்சு அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுருக்கிறேன். லோ ஃப்ளேமில் ஒரு 10-15 நிமிஷம் வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊற்றிருக்கிறேன். 2-2.5 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. தோசைக்கல் மேலே பாத்திரம் வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் தேவையில்லை. வேணால் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சைடில் வேணால் தொளிச்சிக்கோங்க. அப்புறம் மூடி வச்சாச்சு. இப்போது அதுக்கு மேலே கொஞ்சம் ஒரு சின்ன பாத்திரத்தில் வெந்நி வச்சு இப்படி வச்சுருக்கிறேன். தம் போட்டிருக்கிறேன் நான். 15 minutes later. இப்போ நம்ம பிரியாணி இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மக்களே. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் நியூ இயர் டைமில் செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.